சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தவிருக்கிறார். முதலமைச்சர் தனது 73வது பிறந்தநாளை இன்று கொண்டாட இருக்கும் நிலையில் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்த இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 73வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 73வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். இந்நிலையில் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மரியாதை செலுத்தும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்கள் என்ன? 73வது பிறந்த நாளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கொண்டாடுகிறார். இதனை முன்னிட்டு அவர் சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் ஆகியோரது நினைவிடத்தில் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். குறிப்பாக முதலமைச்சரை பொறுத்த வரைக்குமே தனது 14 வயதில் 1967 அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து பயணித்து வருகிறார். இந்த நிலையில்தான் இந்த 73வது பிறந்த நாள் என்பது திமுகவினருக்கு மிகவும் முக்கிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வரக்கூடிய அடுத்த ஆண்டு அவருடைய பிறந்த நாளாக 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழலில் இதை மிக முக்கியமாக அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு பிறந்த நாளாக இருக்கிறது. அதற்காக முன்னதாக மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணா அவர்களுடைய நினைவிடமும் அதே போல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடமும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு அதில் மக்கள் முதல்வரின் மனிதநேய நாள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அங்கு அவர் மலர்களை தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இங்கு பணிபுரியக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு 26 கிலோ அரிசி பை, அதே போல 10,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்ட புத்தாடைகள் உள்ளிட்டவைகளை வழங்கி அவர் சிறப்பித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த நினைவிடத்தை அவர்கள் தூய்மையாக வைத்திருப்பதற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக முதலமைச்சர் இதனை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு பல்வேறு வாழ்த்துக்களை அனைவரும் பகிர்ந்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்திய பிறகு முதலமைச்சர் நேரடியாக அண்ணா அறிவாலயம் செல்கிறார். அங்கு தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய அன்பை பெறுகிறார். அதனைத் தொடர்ந்து கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அங்கு மரியாதை செலுத்துவார். அதனைத் தொடர்ந்து சிஐடி காலனி சென்று அங்கும் மரியாதை செலுத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ஜனநாயகத்தை காக்க ஓரணியாய் திரண்டிருக்கும் தமிழ்நாட்டின் நம்பிக்கைக்கு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதயநிதி அவர்கள் வாழ்த்து செய்தியை தெரிவித்திருக்கிறார். அதில் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் மக்களை மகிழ்ச்சி நிறைந்த அனைவரையும் அன்பால் அரவணைத்து கொள்கை உறுதியோடு களத்தில் நிற்கும் கழக தலைவர் அவர்களின் கரங்களை மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஆளுநர் தனது பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் மக்களுக்கு சேவை செய்ய எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு அருள் புரியட்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது 73வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்நிலையில் அண்ணா நினைவிடத்தை தொடர்ந்து தற்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்திலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தனது 73வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது 73வது பிறந்த நாளை இன்று கொண்டாடவுள்ள நிலையில் தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்திலும் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு